கல்வி காரகன் புதன் ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய ஜாதக நேயர்களுக்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறி போய் படிக்கக்கூடிய அமைப்பானது உண்டாகிறது. அதுபோல் எந்த ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை பெற்றிருந்தால், 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, 4ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் மற்ற ஸ்தானங்களோடு பரிவர்த்தனை பெறுகின்ற பொழுது அந்த ஜாதக நேயர்களுக்கு உங்களுக்கு கல்விக்காக இடம் மாறி போய் படிக்கிறது, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போய் படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகிறது. அதுபோல் எந்த ஒரு ஜாதகருக்கு 4ஆம் அதிபதிக்கு 9ஆம் அதிபதி தொடர்பு வருதோ, எந்த ஒரு ஜாதகருக்கு 4ஆம் அதிபதிக்கு உங்களுக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு வருதோ, எந்த ஒரு ஜாதகருக்கு 5ஆம் அதிபதிக்கு 9ஆம் அதிபதி தொடர்பு வருதோ, அடுத்து 5ஆம் அதிபதிக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு வருதோ, குறிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த 9, 12இல் அமையக்கூடிய 4, 5க்கு அதிபதி கூட தசாபுத்தி நடக்குதோ, அவங்க படிப்புக்காக ஏதாவது வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலங்களுக்கு சென்று போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், அதன் மூலமாக தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய கல்வியை நல்லா வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகிறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்றால் 4, 5க்கு அதிபதிக்கு 9, 12க்கு அதிபதி தொடர்பு இருந்தால் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட உண்டாகிறது. அதுபோல் 4ஆம் அதிபதிக்கு ராகு தொடர்பு வந்தாலும், ராகு சேர்க்கை வந்தாலும், அதுபோல் புதனுக்கு ராகு சேர்க்கை வந்தாலும் அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேறு எங்கேயா ஒரு இடம் மாறி போய் படிக்கிறது மூலமாக ஒரு கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது. அதுபோல் 4ஆம் அதிபதிக்கு சந்திரன் தொடர்பு வந்தாலோ, புதனுக்கு சந்திரன் தொடர்பு வந்தாலோ ஒரு தொடர்ந்து ஒரே இடத்துல படிக்காமல் ஒரு கல்வி நிறுவனத்தை விட்டு இன்னொரு கல்வி நிறுவனத்துக்கு மாறினதுக்கப்புறம் கல்வியில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகிறது. பொதுவாக 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றாலோ, புதன் பரிவர்த்தனை பெற்றாலோ, 4 அதிபதிக்கும் உங்களுக்கு புதனுக்கும் ராகு சந்திரன் போன்ற கிரக தொடர்பு வந்தால் அவங்க நார்மலாக எங்கே பிறந்து வளர்ந்தாங்களோ அந்த இடத்த விட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் படிக்கின்றது மூலமாக ஒரு படிப்பு ரீதியாக ஒரு வளர்ச்சிகள் உண்டாகும். அதுபோல் படிக்கிற வயசு காலத்தில் எந்த ஒரு ஜாதக நேயர்களுக்கு 3, 6க்கு அதிபதி திசை நடக்குதா, அது 3ஆம் ஆய்வு திசை நடந்தாலும் 6ஆம் ஆய்வு திசை நடந்தாலும் அவங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு போய் சென்று படிக்கக்கூடிய அமைப்புகளும், 9, 12இல் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால் அவங்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகிறது. நன்றி, வணக்கம்.